திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டன் பீட்டோன். நீங்க ஜான் விக், லியோ இத மாதிரியான படங்கள அதிகமா பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதுல கதைகள் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவர பார்த்து எல்லாருமே நடுங்குவாங்க. அவரு ஒரு லெஜெண்டா இருப்பாரு. அப்படி இருக்கிற ஒரு பெர்சன வந்து ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வாழ்க்கைக்குள்ள போக போறான கதைகள். அந்த வரிசையில வந்த இப்ப ரீசென்ட்டா லான்ச் ஆன ஒரு அனிமே தான் சாக்கமோட்டோ டேஸ். 2020ல சுசுகி அப்படின்ற ஒரு ஆத்தரால கிரியேட் பண்ணப்பட்ட மாங்கா இப்போ அனிமே அடாப்ஷனா கொண்டு வந்திருக்காங்க. அதோட கதைய தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான மினிமம் லைக்ஸ் 15. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாரோ சாக்கமோட்டோ அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஹிட்மேன், லெஜெண்டரி வாரியர். அண்டர்வேர்ல்ட்ல ஒரு பார்த்து நடுங்காத ஆளே கிடையாது. ஆனா ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல. அவ்வளோ லவ், கல்யாணம், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மேனா மாறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. எனக்குன்னு ஒருத்தி கிடைச்சிட்டா, இனிமே அவ தான் உலகம், அவ தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவளுக்காக ஒரு ஃபேமிலி மேனா ஒரு மளிகடை வச்சு நடத்திட்டு வராரு. அது வந்து ஒரு குட்டி டவுன் அப்படின்றதுனால யாருக்கு என்ன ஒரு உதவினாலும் சாக்கமோட்டோ கிட்ட தான் வந்து கேட்பாங்க எல்லாருமே. அவரா ரொம்ப தங்கமான மனுஷங்க, ஏதாவது ஒரு உதவினா டக்கு டக்குன்னு வந்து செய்வாரு, ரொம்ப சாந்தமான ஒரு ஆளு அப்படின்னு தான் ஊர் நம்புது. இப்படி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற சமயம் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் கடைக்கு பொருள் வாங்க வந்தவர் மேல இங்கு டப்பா கொட்டிடுறான். அவரு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு அந்த பயப்புள்ளைய குட்டி பையனை அடிக்க போறாரு. சாக்கமோட்டோ நடுவுல புந்து அவகிட்ட பேசி சமாதானம் பத்தி அனுப்பி வைக்க இதை சின்ன அப்படின்னு ஒருத்தன் வந்து பாக்குறான். இவன் யாரு அப்படின்னா நம்ம தலைவன் முன்னாடி இருந்த கேங்ல ஒன் ஆஃப் தி மெம்பர். சொல்ல போனா நம்ம தலைவனோட பார்ட்னர். இவன் சின்னக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கேட்ச் பண்ற பவர் இருக்கும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவோம். அப்படி சாக்கமோட்டோ இப்ப மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சின்ன போட்டு பொழந்து கட்டாரு, வச்சு நவுத்துறாரு. எப்பா நான் உன்னோட பார்ட்னர்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படி போட்டு அடிக்கிற, வா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆரம்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, கட்டுடல் மேனியா காட்டேரம கணக்கா சும்மா கண்ணு மாதிரி இருந்தீங்க. ஆனா இப்போ தொப்பை போடுறது மட்டும் இல்லாம முகத்துல எல்லாம் தொப்பை போட்டுருக்கேன் சார். என்னத்த சொல்ல, நீங்க திரும்பவும் ஃபார்முக்கு வந்து எங்க கேங்ல வந்து சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சிகரெட்டை பத்த வச்சுட்டே பேசிட்டு இருக்கான். பத்த வைக்கிறதுக்குள்ள அதை பிடிச்சி கீச்சு போட்டுறாரு. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருக்கு. அவனால அதை நம்பவே முடியல. என்னதான் அவர் குண்டா இருக்காரு, ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு, ஃபைட்லாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னாலும் அவர் அந்த ஃபார்ம், அந்த கிழிச்சு அந்த ஸ்பீட்லேயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்காரு. எந்த நொடி வேணாலும் நம்மளால போட்டு தள்ள முடியும். சாக்கமோட்டோ வேணும் தான் நம்மளை விட்டு வச்சிருக்காரு. அவர் நினைச்சாரா நம்ம எப்பயோ போட்டு தள்ளி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போதான் டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இவர்கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. அப்போதான் எப்படிப்பட்ட ஆள் இவரு, ஏன்னா சின்ன பார்த்த வரைக்கும் சண்டை, அடி தடி போட்டு தள்ளுறது இப்படியே பார்த்து இவ்வளவு நல்ல குணங்களும் அவர்கிட்ட இருக்கா அப்படின்றத அவன் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அவன் பார்த்தது எல்லாமே சாக்கமோட்டோ ஒரு அண்டர்வேர்ல்டு லெஜெண்டரி வாரியரா தான் பார்த்திருக்கான். அன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்ல வந்து உட்காரான். பாசு கால் பண்ணி பேச அவரை பார்த்த வரைக்கும் அவர்னால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு, ஃபேமிலி உண்டு தான் இருக்காரு தவிர நம்ம விஷயத்துல அவர் கண்டிப்பா தலையிட மாட்டாரு. பேசாம நம்ம இதை அப்படியே விட்டுலாமா, அவர் வாழ்க்கையை அவர் போக்குல வாழ்ந்துட்டு போட்டோமே. டேய் என்னடா பேசுற நீனு, நம்ம கேங்ல ஒருத்தன் இருந்திருக்கான், எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு பொண்ணுக்காக போயிருக்கான். பைத்தியமா உனக்கு, ஒழுங்கா சொன்ன வேலையை முடிச்சிட்டு வா. ரூல்ஸ் மரியாதை அது தான் பேசுறதே தவிர சின்னு சொல்லிட்டு அவன் காலையில வாங்க மாட்டான். என்னாலும் சரி அவனை முடிச்சே அவனு சொல்லிட்டு முடிவோட இருக்கான் அந்த பாஸ். நைட்டு சின்ன வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும் போது தான் மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கு. எப்படினாலும் இவன் இன்னைக்கு பண்ணலாம் கூட நாளைக்கு வேறொரு ஆள் செய்ய தான் போறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை நம்மளே செஞ்சுட்டு போயிடலாமே சொல்லிட்டு மறுநாள் காலையில ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சைலன்சரை லூட் பண்ணிக்கிட்டு கடைக்குள்ள வரான். சாக்கமோட்டோவை பார்த்து ஷூட் பண்ண ஒரு வாயில வச்சிருந்த லாலிபாப்னால அதை டிஃபெண்ட் பண்றாரு. புல்லட் வர சைட நோக்கி லாலிபாப்பை விட்டு அடிக்க அதுல பட்டு உடஞ்சி கொஞ்சமா டைவர்ஷன் ஆகி வேற எங்கேயே போய் விழுந்துடுது. சின்ன பார்த்துட்டு மெர்சல் ஆயிட்டான். ஒரு புல்லட்டை லாலிபாப் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா? திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்கிட்டு சாக்கமோட்டோவை ஆள காணோம். கடையில ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. அவர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன தேடிட்டு வரக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு லாலிபாப் ஐஸ்கிரீம் வச்செல்லாம் போட்டு அவனை அடிச்சு நவுத்துறாரு. சின்ன டைவர்ஷன் ஏற்படுத்தி அடிச்சு போட்டு பொழந்து கட்டுறாரு. கடையை கலவரமாக கிடக்கு. ஒரு கடத்துல சின்ன அடி வாங்கறதுல மயங்கிட்ட ஏந்து பாக்குறப்போ சுத்தி வந்து பெட்டு போட்டு தலையில தலைக்கானெல்லாம் வச்சிருக்காங்க. அடிப்பட்டு மயங்கி போனவன நல்லபடியா பாத்துக்கிற சாக்கமோட்டோட மனைவியும் குழந்தையும் அவன் ஏந்ததுக்கு அப்புறம் சாப்பாடுலாம் பரிமாறுறாங்க. கீழே மல்லிக்கடை, மேல வீடு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நல்ல சாப்பாடு சாப்பிடறான் போல இருக்கு. நல்லா வாய் முட்டு கட்டுன்னு கட்ட காலையில தான் வந்ததுக்கு அப்புறம் அந்த அடி அடிச்சு போட்டு பொழந்து கட்டிட்டு இப்ப என்னன்னா உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுறாங்க. இவ்வளவு நல்லவங்களா இவங்க. என்னதான் இவங்களை அழிக்க வந்தவனா இருந்தாலும் நல்லபடியா பாத்துக்கிட்டு அன்பு காட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பாசம் வருது. நைட்டு வீட்டுக்கு போகும்போது கூட நாலு பின்ன பார்க்கலாம்னு சொல்லி தான் சாக்கமோட்டோ அனுப்பி வைக்கிறாரு. பாஸை மீட் பண்ணி நடந்த விஷயத்தையும் சொல்றான். இந்த வாட்டி ஒரு படி மேல போயிட்டு காலிலே விழுறான். அவரோட வாழ்க்கையை அவர் வாழட்டும், அவர் சந்தோஷமா குடும்பம் கூட்டின்னு சந்தோஷமா இருக்காரு, அவர் அப்படியே இருக்கட்டும், அவர்னால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது கிடையாது. அதையும் மீறி அவரோட உயிர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவருக்காக தான் தன்னோட உயிரை கொடுக்கறதா சொல்றான். பாஸ் கேட்டுட்டு என்னடா இவன் இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அப்படியா, சரி ஓகேப்பா, சாக்கமோட்டோ அவரோட வாழ்க்கையை அவர் வாழட்டும், நான் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு பதிலா நீ சொன்ன மாதிரி உன்னோட உயிர் எனக்கு வேணும் குடுன்னு கேட்க அவனும் கண்ணை எடுத்து பாயிண்ட்
பண்றான். டக்குன்னு என்ன நினைச்சானு தெரியல, பாஸ் பக்கம் திருப்பறான். ஏன் அப்படின்னா இவனுக்கு தான் பக்கத்துல மனசுல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது கேட்கும்ல, தெரியும்ல. அப்படி பாஸ் நினைச்சிருக்காரு அப்படின்னா இவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் சாக்கமோட்டோவையும் முடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. இதைத்தான் பயப்புல தெரிஞ்சுக்கிட்டு இவன் விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர கண்ணை வந்து பாஸ் நோக்கி திருப்புறான். அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. கூட இருக்கவங்களும் கண்ணை எடுக்க வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு ஆளா சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 10-15 பேர் அசால்ட்டா ஹேண்டில் பண்றான். அதே போல அங்க சாக்கமோட்டோ தன்னோட கடையில இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ண அந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா அப்படியே திரும்புது. கீழே நிறைய கன்ஸ்ல நோட் பண்ணிருக்காங்க. குட்டியில இருந்து பெரிய ராக்கெட் லான்ச்சர் வரைக்கும் எல்லாமே விதவிதமா இருக்கு. ஏகப்பட்ட கன்ஸ் இருக்கு. என்னதான் ஃபார்ம்ல இல்ல அது இதுன்னு சொன்னாலும் ஃபுல் லோடோட இருக்கான் தலைவன். தேவையான கண்ணெல்லாம் எடுத்துக்க. இங்க சின்ன பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்றான். ஒரு கடத்துல அவனோட கால்ல குண்டு பாஞ்சிடுது. தட்டு மாதிரி வர புடிச்சிடுறாங்க. சுத்து போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள சாக்கமோட்டோ அங்க வந்து பூரா பேலி அடிச்சு பொளந்து கட்டுறாரு. கையில ஷாக் கொடுக்குற கண்ணு எடுத்து வந்துருப்பாரு. அதை வச்சு 3 பேரை மடக்கி போட்டுட்டு மத்த மீதிக்குங்க எல்லாரும் கண்ணா பின்னு சுட கண்ணிமைக்க நேரத்துல அவங்களையும் போட்டு தும்சம் பண்றாரு. கடைசியா பாஸ் அவங்க கூட 2 அடியாளு தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு கபாலமே கலங்கி போய் நிக்கிற பாஸையும் நெத்தி பொட்டிலே வச்சு போட்டு தள்ளாரு. சின்னையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக இவருக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி தான் வந்து மயங்கி போனான்ல சின்ன. அப்பதான் அவனோட கன்ல வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாரு. இதை போல பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரியும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம கேங் நம்மள தேடி வரதான் போறாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ போல. சின்ன கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துட அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அங்க கடையிலே அவனுக்கு ஒரு வேலையை போட்டு விட்டு சட்டையை கொடுக்க கூட ஒத்தாசிக்கு அசிஸ்டன்ட் நினைக்கிறேன் பார்த்துட்டு முழிக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளு கண்ணை வச்சுட்டு எவ்வளவு மாசா தெரிஞ்சிட்டு என்ன ஒரு சட்டையை போட்டு அட்டண்டரா உட்கார வச்சிட்டியா. எபிசோட்ல அந்த சீன் எக்ஸ்பிரஷன் செம்ம காமெடியா இருக்கும். இதுக்கப்புறம் எபிசோட் 2 அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா கடையில வியாபாரத்தை முடிச்சுட்டு நேத்து அந்த ஆளுங்களை எப்படி அடிச்சாரு சாக்கமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சிட்டு இருப்பான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ஃபைட்டை பாக்குறான்றதுனால அவன் ரொம்ப எக்ஸைட்டாக பேசிட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோட வைஃப் அங்க வராங்க. அடிச்சேன் பிடிச்சேன் யாரே போட்டு தள்ளலாம் அப்படின்ற விஷயம்லாம் கேட்டுவிட்டு என்னது நீங்க போட்டு தள்ளீங்களா, நம்ம ஃபேமிலிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அப்புறம் ஒரே வார்த்தை டிவோர்ஸ் தான். ஏமா அப்படிலாம் இல்லம்மா, ஏதோ சின்ன பையன் சும்மா சொல்றான், இதெல்லாம் நீ நம்பாத, அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க அந்த பக்கம் கேட்டுட்டு வெளியே போயிடறாங்க. சின்ன இந்த பக்கம் திரும்பி நேற்று லிவர் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டீங்க, ஒருத்தனை கூட போட்டு தரல. ஆமா அது என்ன பார்ட்னர், ஏதோ ஃபேமிலி ரூல்ஸ். இந்த பக்கம் இவன் கேட்டுட்டே இருக்கான். அடுத்து வெளியில பொண்ணுக்கு ஏதோ பிடிச்ச பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு சைனா டவுனுக்கு போறாங்க. வாங்கிட்டு வரப்போ ஒரு பொண்ணை வந்து 4 பேர் துரத்திட்டு வராங்க. அவ பேரு லூ. அவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அவளோட அப்பா அம்மாவை டான்சாங் கையோட சேர்மன் வேங் அப்படின்றவன் அவங்க வந்து ரூம் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அதுல வந்து வைரம் தங்கம் நிறைய கஜானெல்லாம் இருக்கு அதுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறான். கூடவே இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த ரூம்குள்ள இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாவியை வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிறாங்க. இப்ப இந்த சாவி அந்த பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்ற விஷயமும் அந்த வேங் அப்படின்றவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா அம்மாவை போட்டு தள்ள மாதிரியே அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு அந்த சாவியை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ஆளுங்களை ஏவி விட்டுருக்கான். அப்படி 4 பேர் அந்த பொண்ணை துரத்திட்டு வரப்பதான் சாக்கமோட்டோ மேல இடிச்சிடறான். பொண்ணுக்காக ஆசாசியா வாங்கின அந்த பண்ணு வீணா போயிடுது. ஒரு அடியாளு கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணையை போட்டு தள்ள வர நடுவில் பூந்து சாக்கமோட்டோ அவனை அடிக்கிறாரு. சின்ன ஒரு 6 பேர் அடிக்கிறான். அவளையுமே சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாவே ஃபைட் பண்றான். இதை பார்த்ததும் அவளை துரத்திட்டு வந்த மத்த அடியாளுங்க எல்லாம் இவளோட கேங் போல இருக்கு, நம்ம பசங்களை பார்த்து அவளோட கேங் நினைச்சிட்டாங்க. மொத்த பேரும் போட்டு தள்ள வர 3 பேர் அங்க இருந்து ஓடிடுறாங்க. இந்த விஷயம் மேல இடத்துல வேங்குக்கு தெரிய வர அவரு அடியாளுங்களோட ஹெட்டை வந்து போட்டு அடிக்கிறாரு. ஒன்னுத்துக்கும் உருப்படி இல்ல. அவங்க அப்பா அம்மா போட்டு தள்ள மாதிரி அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு சாவி எடுத்துட்டு வாங்க, தப்பிக்க விட்டு வந்திருக்கீங்க, உதவாக்காரங்களா நீங்களாம் எதுக்கு தானே லாய்க்கின் போட்டு அடிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு 2 அசசின் வராங்க. அந்த அடியாளங்களோட ஹெட்டோட தலை எடுக்கிறானுங்க. ஒரு செகண்டுக்கு வேங்குக்கு அள்ளுட்டு போயிடுச்சு. அவரு இவங்க கிட்ட அந்த பொண்ணை பிடிச்சி அந்த சாவி எடுத்துட்டு அந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு அந்த சாவி வேணும்னு சொல்லிட்டு கட்ட நைட்டா சொல்ல இவருக்கு ஏன் அந்த சாவி தேவைப்படுது அப்படின்னா ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஒரு மாஃபியா கேங்கோட பொண்ணு. அது இவ சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட சீக்ரெட் டீல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ரூம்குள்ள இருக்கு. அது கிடைச்சா எங்கேயோ போயெல்லாம் கோடீஸ்வரனாயெல்லாம். அது மட்டும் இல்லாம பிளாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற மொத்த அதிகாரமும் இவரு கையில வரும். அதனால அந்த பொண்ணு இப்போதைக்கு வேணும், அவ கிடைக்கிற சாவி வேணும். இதே விஷயத்த நம்ம பசங்க அந்த பொண்ணு மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த 2 ட்வின் அசசின் அங்க வந்துட்டு சாக்கமோட்டோவை பார்க்கல நேரத்துல பறக்க விட்டுறாங்க. யாரா இவங்க அப்படின்னு சின்ன இந்த பக்கம் முழிக்க இவங்க பேரு சன்ஹி அண்ட் பேச்சோ. 2 பேரும் சீரியல் கில்லர்ஸ். இவங்களோட ஸ்டோரி ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. என்ன ரொம்ப பேசுறாங்க, நம்ம உண்மையிலேயே ஆபத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக பேச்சோ வரான். கண்ணை சிமிட்டுற நேரத்துல சாக்கமோட்டோ உள்ள வந்து அந்த மொட்டையிலே அடிக்கிறாரு. அடிச்ச அடியில ஃப்ளோரே உடஞ்சி கீழே விழுறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு மெர்சல் ஆகுது. அவனுங்களும் சும்மா இல்லாம அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பத்தி பேசி அந்த பொண்ணு காண்டியத்த அவ அடிக்க திமுற சாக்கமோட்டோ தான் பிடிச்சி இழுக்கிறாரு. அவளுக்கு எது வந்தாலும் தடுத்து உறுதுணையா பக்கத்துல நிக்க சின்னாலதான் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியல. அப்படி சாக்கமோட்டோ இப்ப என்ன நினைக்கிறாருன்றத பார்த்தா அது ஒரு பிளாஷ்பேக். ஒரு வாட்டி சாக்கமோட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் ரத்த கரைகளோட வருவாரு. என்ன திரும்பவும் சண்டை, அதே போல இவனையாவது போட்டு தள்ளிட்டு வண்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிருவாங்க. சாக்கமோட்டோ அவளை காப்பாத்துறதுக்காக கீழே குதிச்சிருவாரு. அது பனிகாலம்ன்றதுனால கீழே ஃபுல்லா ஸ்னோ வந்ததுனால ஒன்னும் ஆயிருக்காது. எனக்கு ஒண்ணுன்னா யோசிக்காம இப்ப கீழே குதிச்சல, அதே போல உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கும் அப்படித்தானே இருக்கும். நாளை பின்ன உனக்கு இதே போல ஏதாவது ஒண்ணு என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு. அதனால நீ யாருமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதனாலே இது வரைக்கும் தலைவன் அதே ஒரு ஃபுல்லோலே ரூல்லே இருக்காப்ல. அதுக்கு பதிலா 4
பேரை காப்பாத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன இந்த விஷயம் தெரிஞ்சுக்க அங்கிட்ட அவனுக்கு 2 பேரும் அடிக்க வர அவங்க காட்டுத்தனமா கத்தியை வச்சு அடிக்க வர இவர் வெறும் தோசை திருப்பி மட்டுமே வச்சு சமாளிக்கிறாரு. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்க எல்லா வித்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காப்ல. ஒரு கட்டத்துல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா அடிக்க வர அவங்களோட 2 பேர் கத்தியும் அடிச்சு உடச்சு போட்டுறாரு. இது வரைக்கும் அது உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தான். ஆனா இப்ப அது சுக்குநூறா உடஞ்சதை பார்த்து இவன் ஃப்ளூக்ல ஏதாவது பண்றானா இல்ல உண்மையிலேயே அவனுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனால நம்ப முடியல. 2 பேரும் இழுத்து வச்சு வாஷிங் மிஷினாலே ஒரு போடு. 2 பேரும் அங்கேயே மாட்ட தூக்கிட்டு போயிட்டு வேங்க் கிட்ட போட ஐயோ ஆளை விடுங்கடா, என்ன இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறான். நீ தானே என்னோட அப்பா அம்மாவை போட்டு தள்ள இந்த வாங்கிக்கோன்னு அந்த பொண்ணு லூ அங்கேயே அவனை அடிச்சு போட்டுறா. பல நாள் கோவத்தை இன்னைக்கு அவ தீர்த்துக்கிட்டா. 3 பேரையும் கட்டி போட்டுட்டு அந்த ரூம்குள்ள போறாங்க. அவன் எதிர்பார்த்த மாதிரியே உள்ள தங்கம் வைரம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் சீடின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கு. அவங்க அப்பாவோட கான்டாக்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் உட்பட பிளாக் மார்க்கெட்டோட மொத்த விஷயமும் அதுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த விஷயம் மேல இடத்துக்கு தெரிய வர சாக்கமோட்டோ சின்ன அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரோட தலைக்குமே வந்து விலை வைக்கிறாங்க. பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு என்ன அமௌண்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 பில்லியன் என்ன. இதனால என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் உள்ள அடுத்த எபிசோட பார்க்கலாம். கடைசியில் லூ அப்படின்னு அந்த பொண்ணையே தன்னோட கடைக்கு வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.